மந்திர மரத்தின் கதை. ஒரு புதிய நகரத்தில் அம்மா, மகள் மற்றும் அப்பா ஒரு குடும்பத்தை உருவாக்கினர். அவர்கள் அன்னையான தகுதியை அமைக்கின்ற கல்வியின் சொந்தமான பயன்படுத்துகின்றனர். ஒரு நாள் அவர்கள் அருகிலுள்ள காட்டில் சராசரியாக சென்று வந்தனர். அப்பா, எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அப்பா, எங்கே இருந்தாலும் நாம் எங்கும் எங்கள் பொறுப்பை கொண்டு வருகிறோம் என்று சொன்னாள் மகள். அவர்கள் எங்கே இருந்து வந்தனர் என்றால் நாம் அவர்களை வரவேற்கிறோம் என்றாள் அம்மா. காட்டில் வந்து பின்னர் குடும்பம் ஒரு மந்திர மரத்தை காண்கின்றனர். அவர்கள் அதை பார்க்கும்போது அதிர்ச்சியடைந்து உள்ளனர். அம்மா, இந்த மரம் என்னது? அதில் ஏன் அதிர்ச்சியான தன்மை உள்ளது என்றாள் மகள். தேவதைகள் அல்லது மந்திர ஆசிரியர்கள் இந்த மரத்தில் வாழிக்கின்றனர். மகளே, இன்னும் இந்த மரத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்க நாங்கள் இன்றையே கட்டளை செய்ய வேண்டும். அவர்கள் மரத்தின் அருகில் நடந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அதில் உள்ள அதிர்ச்சியான மந்திரத்தை கண்டனர். அவர்கள் அதை அணைத்து அதில் நுழைந்துள்ள சாலைகளை அறிந்தனர். மகளே, இந்த மரம் பெயர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாள் அம்மா. அம்மா, நாங்கள் இந்த மரத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவோம் என்றாள் மகள். ஒரு காலத்தில் ஒரு பகுதியில் அழகான காடு உள்ளது. அந்த காட்டில் சிறுமிக்கு பகுதியை திறந்து வாழ வசித்து வருகிற ஒரு குடும்பம் வாழித்துக் கொண்டிருக்கும். அந்த குடும்பத்தின் தலைமுறை ஆண் பார்ப்பன் ஆகும். அவருடைய கண் பொலிந்த சிறு முதுகு பட்டாளி திரும்பினால் அவர் மகனாகவும் மகளாகவும் 3 சிறிய குருவிகளை கொண்டு வாழ்ந்தனர். ஒவ்வொரு காலையும் குடும்பம் காட்டில் வாழ்ந்து வாழ்வதற்காக வேண்டிய பரிகாரங்களை நேரில் நீட்டித் தொடர்ந்தன. ஆண் பார்ப்பன் குருவிகளுக்கு அழகான பாடங்கள் கற்க பயிற்சியை வழங்குவார். மகள் பார்ப்பன் சிறு பகுதிகளை சுடுவது என்பதை கற்றுக்கொள்ளும். ஒரு காட்சியமான நாளில் குடும்பம் வனத்தில் தொடர்ந்து வாழ மீண்டும் அதிரடியாக பறந்துவிட்டது. ஆனால் அவர்கள் மீண்டும் ஒரு குருவி உருவாக்க உதவி செய்தனர். அவர்கள் செயல்படுத்திய தீயதிகாரங்கள் உருவாக்கி வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு குடும்பமும் பட்டயமாக மெய்யராக நெடுங்கும் பட்டயமாக உருவாக்கினால் குடும்பம் எந்த சீரான உதவியும் காணாமல் முன்பகையான பகுதிகளை எதிர்கொள்ள முடியாது. இதுவும் அவர்களின் குடும்ப உறவின் மூலம் அறிவுறுத்தம் உள்ளது மற்றும் ஒருவரை மற்றவர் உதவுகிறார்கள் என்பதை நம்புகிறது. அந்த உறவியின் மூலம் உயிர் பெறும் உத்திகளையும் மற்றும் அந்த உறவியின் 4 பகுதிகளை உறவு